நான் இது ஒரு பிராண்டாக மாற்றணும், எனக்கு ஃப்ரீடம் கொடுக்கணும்னு. எங்கள் அப்பாவுக்கு அந்த லாங்குவேஜே புரியல. பிராண்டிங்னா என்னன்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேன், எனக்குன்னு ஒரு ஃபார்முலாவை க்ரியேட் பண்ணப்போ எனக்குன்னு ஒரு திட்டத்தை போடுவேன். அதை நான் மல்டிபிள் பண்ணி பிஸ்னஸ் பண்ணி நான் பெரிய ஆளாகணும்னு. பெரிய ஆளாகி என்ன பண்ணுவேன்னு கேட்டார். நீங்கள் என்னெல்லாம் வாழ்க்கையில் தோத்தீங்களே, நீங்கள் சின்ன வயசில் சொன்னதெல்லாம் உங்களுக்கு மதிப்பு இல்லை இந்த சமுதாயத்தில். அப்புறம் உங்களுக்கு ஒரு வளமையான வாழ்க்கை என்னன்னு தெரியல. 3 வேளை ஒரு நல்ல உணவு உங்களுக்கால் உருவாக்க முடியல, நல்ல ஒரு கிளாத்திங் உங்களால் போட முடியல. அப்புறம் நம்ம ஃபேமிலி, நம்ம சிஸ்டர்ஸ் இவங்களெல்லாம் உங்களால் சந்தோஷப்படுத்த முடியல. அம்மாவுக்கு இருந்த ஒரே ஒரு காசு மாலையை கூட நீங்கள் ஏலத்தில் விட்டீங்க. அந்த அம்மாவுக்கு 100 காசு மாலை நான் வாங்கி கொடுக்கணும். 100 காசு மாலை உன்னையால் வாங்கி கொடுக்க முடியுமான்னு கேட்டார். ஆமாப்பா, நீங்கள் ஏலத்தில் விட்ட அந்த ஒரு காசு மாலையை எங்கள் அம்மாவுக்கு 100 காசு மாலையாக நான் மாற்றி காமிக்கணும். அதுக்கு என்ன பண்ணுவேன்னு கேட்டார். நான் எனக்குன்னு ஒரு தொழில் வளர்ச்சியை நான் உருவாக்கிறேன், நீங்கள் எனக்கு ஃப்ரீ ஹேண்ட் மாத்திரம் விடுங்க, அதை பண்ணாத இதை பண்ணாத இங்கே இது பயத்தை உருவாக்கிடுவார். எல்லா பேரண்ட்ஸுமே உன்னையால் ஓட முடியாது, உன்னையால் பறக்க முடியாது, உன்னையால் நீந்த முடியாதுங்கிற அவங்களுக்கு என்ன எச்சரிக்கைன்னா நம்ம இன்னும் சிரமப்படக்கூடாதுங்கிற ஒரு நோக்கத்தோடு இருந்து, சரி என்ன உன் ஐடியா மொத்தம் சொல்லுன்னு எங்கள் அண்ணனை எங்கள் அம்மா எல்லாம் உட்காந்துட்டாங்க. நான் வீட்டில் சின்ன வீட்டில் தான் இருக்கோம். அப்போ சுவத்தில் ஒரு டிராயிங் போட்டேன். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. எங்கள் பசங்களுக்கெல்லாம் அதை டிராயிங் போட்டு காமிப்பேன். இந்த ஏரோ மார்க் இருக்குல்லப்பா, நான் ஏரோ மார்க்கு இப்படி வரைஞ்சி காமிச்சேன். அந்த ஏரோ மார்க்கு போட்டு இது ஏரோ மார்க் இருக்கு இல்லையா, அந்த ஏரோ மார்க்கில் இதுதான் என்னுடைய பயணம். ஆமாம், கீழே இருந்து மேலே பார்த்த மாதிரி இருக்குல்ல இந்த ஏரோ மார்க்கு. ஆமான்னாரு. இதில் பாருங்கள், நீங்கள் அது உள்ளே இருக்கிற ஏரோ மார்க்குன்னு ரிவர்ஸில் இப்படியே வளைஞ்சி அந்த ஏரோ மார்க்கு போட்டேன். இது என்னன்னு வளைஞ்சிருக்குன்னு, நான் மேலே பறக்கணுன்னா நீங்கள் கிராஸில் வரீங்க, அம்மா குறுக்க வராங்க, அண்ணன் வேறு டைரெக்ஷனில் இருப்பார், அப்புறம் நம்ம சொந்தக்காரங்க நம்ம வேலை செய்கிறவங்கள பல டைரெக்ஷனில் இருப்பாங்க. அந்த அத்தனை பேரையும் ஒருங்கிணைச்சி நான் மேலே போகணுன்னா எனக்கு ஒரு தனி திறமை வேணும். நீங்கள் கூட வாழ்க்கையில் ட்ராவல் பண்ணோன்னா ராக்கெட் பாலிசி பிடிக்கணும். ராக்கெட் பாலிசி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் கூட நான் சொல்லிடுறேன். ராக்கெட் பாலிசி என்னென்னா, ஃபியூலை நிரப்பிட்டு வர்ற இதை வச்சுட்டு ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் போயிடும். போன உடனே என்ன பண்ணோம், ஃபியூல் கலண்டதெல்லாம் என்ன பண்ணி விடும், ஃபியூல் முடிஞ்ச உடனே அந்த பேரல் எல்லாம் கழட்டி விட்டுரும். ஏன் கழட்டி விடுது, அது இருந்ததுன்னா அது இன்னும் மேலே போக முடியாது. அதை மாதிரி உங்களெல்லாம் கழட்ட வேண்டியது வந்துடும்னு எங்கள் அப்பா எந்திரிச்சுட்டாரா. நான் பேரல்லான்னு, பேரல் இல்லை, உங்ககிட்ட ஃபியூல் இருக்கிற வரைக்கும் யூஸ் பண்ணிக்குவேன்னு, அப்புறம் கழட்டி விட்டுருவேன்னு. அவருக்கு கோபத்துக்கு வார்த்தையே இல்லை. என்னடா என்னையே நான் பெற்று நான் பார்த்ததுக்கப்புறம் உலகத்தை பார்த்தவன் நீ என்னையே கழட்டி விட்டுருவேன். பார்த்தீங்களா, இதுதான் ஃபஸ்ட்டு ஆரோ மார்க் போட்டேன்ல, குறுக்க மறுக்க வர்ற அப்பா நீங்கள் தான். என்னைய மேலே பறக்கவே விட மாட்டீங்க. அப்புறம் என்ன பண்ணுவேன்னாரு, இலக்கை நோக்கி போவேன். இந்த வேலை நீங்கள் எல்லாருமே ராக்கெட் பாலிசி மாதிரி உங்கள் வேலை முடிய தேவையில்லாதவங்க யாருன்னா, இப்போ என் ஃப்ரெண்ட்ஸுங்க, அவன் அண்ணன் என் கூட படித்தவங்கெல்லாம் ஒரு மாதிரி அலுமைக்கு மீட்டிங்கு ஃபஸ்ட்டு கூப்பிட்டு போகும்போது என்னை ரொம்ப கேவலமாக ஒரு ஓரத்தில் வச்சுட்டாங்க. ஒரு சின்ன ஸ்வீட் கடைக்காரன்னு கலெக்டர் இருக்காங்க, நிறைய படித்தவங்கெல்லாம் என்னை விட ரொம்ப மெத்த படித்து நல்ல நல்ல போஸ்டிங்கில் இருக்காங்க. இந்த அவமானம், படுதோல்வி இதெல்லாம் எங்கள் அப்பாவுக்கு ஏற்கனவே சொல்லிக்கும் பாரு, நம்மளை இன்சல்ட் பண்ணுவாங்க, சின்ன ஸ்வீட் கடைக்காரம்பாங்க. என் ஃப்ரெண்ட்ஸுங்க கேவலமாக சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் தெரியாது நான் ராக்கெட் பாலிசி யூஸ் பண்ணுவேன்னு. எங்கே தேவையோ அந்த நண்பர்களை வச்சுக்கேன், தேவையில்லைன்னா கழட்டி விட்டுருவாங்க.